வாங்க, இன்னைக்கு நாம காலத்துல பின்னோக்கி ஒரு பயணம் போக்க போறோம். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள். அவ்வளோதான் நீடிச்ச 2 பழங்கால ராஜ்யங்களோட ஒரு காவிய கதையை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த ராஜ்யங்கள் மண்ணோட மண்ணா போய் பல நூற்றாண்டுகள் ஆச்சு. ஆனா அவங்களோட தாக்கம், அவங்க விட்டுட்டு போன பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தையே வடிவமைச்சிட்டு இருக்கு. அப்போ நம்ம மனசுல எழுற முதல் கேள்வி இதுதான். காலப்போக்குல இருந்த இடம் தெரியாம தூசியாகி போன இந்த 2 சின்ன ராஜ்யங்கள் எப்படி எப்படி இந்த முழு உலகத்தையுமே நிரந்தரமா மாத்துச்சு? இந்த ஒரு கேள்விக்கு விடை தேடிதான் நம்மளோட இந்த முழு ஆய்வும் அமையப் போகுது. எந்த ஒரு கதைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? சோ இவங்களோட கதையை புரிஞ்சுக்க நாம முதல்ல அவங்களோட ஆரம்பத்துக்கு போகணும். இந்த பண்டைய இஸ்ரவேல் மக்கள், இவங்க யாரு? இவங்க எங்கிருந்து வந்தாங்க? இங்கதான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது. ஏன்னா இவங்களோட பூர்வீகத்தை பத்தி நம்ம கிட்ட 2 வெவ்வேறான கதைகள் இருக்கு. ஒன்னு பைபிள் சொல்ற கதை, இன்னொன்னு தொல்பொருள் ஆய்வுகள் சொல்ற கதை. பைபிள் படி இவங்க ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புன்னு மூதாதையர்களோட வம்சாவழி. எகிப்திலிருந்து தப்பிச்சு வந்து கானான ஒரு பெரிய போர் செஞ்சு கைப்பற்றினாங்கன்னு சொல்லுது. ஆனா அகழ்வாராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இல்ல, இவங்க வெளியிலிருந்து வந்தவங்கல்ல, கானான் பகுதியில வாழ்ந்த உள்ளூர் மக்கள் தான். அங்கிருந்த பல சின்ன சின்ன குழுக்கள் ஒன்னு சேர்ந்து காலப்போக்குல மலைப்பகுதிகள்ல குடியேறினாங்கன்னு சொல்லுது. பாருங்க, ரெண்டுமே எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. இந்த 2 கதைகள்ல எது சரின்னு குழப்பமா இருக்கிறப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைக்குது. இது கிட்டத்தட்ட 3200 வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டு. எஜிப்து மன்னனான மெர்னெஃப்டா அவரோட வெற்றிகளை பத்தி தம்பட்டம் அடிக்கும்போது அதுல இப்படி ஒரு வரி வருது: இஸ்ரேல் அழிக்கப்பட்டது, அவனது விதை இல்லை. இதுதான் சரித்திரத்துல இஸ்ரேல்ன்ற பேர் பதிவான முதல் இடம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய எஜிப்திய மன்னனே ஒரு மக்கள் கூட்டத்தை ஜெயிச்சுதா பெருமையா சொல்லிக்கிறான்னா, அப்பவே அவங்க அந்த பகுதியில எவ்வளோ பெரிய சக்தியா இருந்திருக்கணும். சரி, இப்படி சின்ன சின்ன குழுக்களா ஆரம்பிச்ச இந்த மக்களோட கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. பைபிள புரட்டினா அடுத்து வர்றது ஒரு புகழ்பெற்ற ஒன்றுபட்ட பேரரசோட எழுச்சி பத்தின கதைதான். தாவீது, சாலமோன்னு பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, அந்த மாபெரும் மன்னர்களோட தலைமையில ஒரு பொற்காலமே நடந்ததா பைபிள் விவரிக்குது. அவங்க எருசலேம் தலைநகராக்கி அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி ஒரு விஷால சாம்ராஜ்யத்தையே ஆண்டதா சொல்லப்படுது. இது உண்மையிலே பெரும் சக்தியும் செல்வச் செழிப்பும் நிறைஞ்ச ஒரு காலமா சித்தரிக்கப்படுது. ஆனா இங்கேயும் அதே கேள்விதான் வருது. இவ்ளோ பிரம்மாண்டமா சொல்லப்படுற இந்த கதைக்கு தொல்பொருள் ஆய்வுகள்ல என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு சரித்திர ஆய்வாளரோட முக்கியமான வேலையே இதுதான். பழைய நூல்கள் சொல்றதையும் அகழ்வாராய்ச்சி மூலமா பூமிக்கடியிலிருந்து கிடைக்கிற ஆதாரங்களையும் ஒப்பிட்டு பாக்குறது. வாங்க நாமளும் அந்த பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த விவாதம் ஒரு பெரிய பசில் மாதிரி. ஒரு பக்கம் இந்த ஒன்றுபட்ட பேரரசு இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கு. உதாரணமா தாவீதின் இல்லம்னு குறிப்பிடுற டெல்டான் கல்வெட்டு. இன்னொரு பக்கம் பல சவால்களும் இருக்கு. தாவீது, சாலமோன் காலத்துல தலைநகரம்னு சொல்லப்படுற எருசலேம் உண்மையில ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருந்திருக்கு. சாலமோன் கட்டினதா சொல்லப்படுற பல பிரம்மாண்ட கட்டிடங்கள் உண்மையில பிற்காலத்துல கட்டப்பட்டதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒரு பெரிய பேரரசு இருந்துச்சா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. இந்த டெல்டான் கல்வெட்டுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய திருப்புமுனை. 1993ல இதை கண்டுபிடிச்சப்போ அது ஒரு பெரிய அதிர்வலியா ஏற்படுத்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் தாவீதுங்கிற மன்னர் பைபிள்ல வர்ற ஒரு கதாபாத்திரமா மட்டும்தான் பார்க்கப்பட்டார். ஆனா இந்த கல்வெட்டு பைபிளுக்கு வெளியில தாவீத ஒரு வரலாற்று நபரா, தாவீதின் இல்லம்னு ஒரு அரச வம்சத்தை நிறுவனவரா முதல் முறையா உறுதி செஞ்சுச்சு. சரி, அந்த ஒன்றுபட்ட பேரரசு கதை உண்மையோ பொய்யோ? கிமு 9ஆம் நூற்றாண்டு வாக்குல நமக்கு தெளிவா 2 ராஜ்யங்கள் கண்ணுக்கு தெரியுது. அண்ணன் தம்பி மாதிரி 2 ராஜ்யங்கள். வடக்கு பக்கம் இஸ்ரேல். இது ரொம்ப பெருசு, செழிப்பானது. ஆனா அங்க அரசியல் ரொம்ப நிலையற்றதா இருந்துச்சு. அடிக்கடி ராஜாவை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. தெற்கு பக்கம் யூதா. இது ரொம்ப சின்னது, கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருந்துச்சு. ஆனா இங்க தாவீதின் வம்சாவளி நிலையா ஆட்சி செஞ்சாங்க. இந்த 2 ராஜ்யங்களும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ அவங்க ஒரு விஷயத்த கவனிக்க தவறிட்டாங்க. கிழக்கிலிருந்து ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பேரரசு அவங்கள நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த பேரரசு தான் புதிய அஷீரிய பேரரசு. அவங்க மேற்கு நோக்கி தங்களோட ராணுவத்தை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. வழியில இருந்த இஸ்ரேல், யூதா மாதிரி சின்ன சின்ன ராஜ்யங்களுக்கு அவங்க 2 வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. ஒன்னு, எங்களுக்கு அடிப்பணியுங்க, கப்பம் கட்டுங்க, இல்லனா உங்கள முழுசா அழிச்சிடுவோம். விளையாட்டு மொத்தமா மாறிடுச்சு.
ஆனா இஸ்ரேல் சுலபமா விட்டு கொடுக்கல. கிமு 853ல நடந்த கர்கார் போர்ல இஸ்ரேலோட ஆகாப் மன்னன் மட்டும் கிட்டத்தட்ட 2000 ரதங்களோட போருக்கு போயிருக்காரு. இது அசிரியர்களுக்கு எதிரா உருவான கூட்டணியில ஒரு மிகப்பெரிய படை. இத நாம சொல்லல, அசிரியர்களோட கல்வெட்டுகளே சொல்லுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வடக்கில் இருந்த இஸ்ரேல் ராஜ்யம் அந்த பகுதியில ஒரு பெரிய ராணுவ சக்தியா இருந்திருக்கு. ஆனா ஒரு பேரரசை எதிர்த்து எவ்ளோ காலம்தான் தாக்கு பிடிக்க முடியும்? இஸ்ரேலோட இந்த எதிர்ப்பு அவங்களோட அழிவுக்கே காரணமா அமைஞ்சது. முதல்ல அவங்க அசீரியாவுக்கு எதிரா கூட்டணி வச்சாங்க. பதிலுக்கு அசீரிய படை உள்ள புகுந்து ராஜ்யத்தோட வடக்கு பகுதியை பிடிச்சு அங்கிருந்த மக்களை நாடு கடத்தினாங்க. கடைசியா ஒரு முயற்சி செஞ்சாங்க. எகிப்தோட உதவிய நாடினாங்க. அதுதான் அவங்க செஞ்ச கடைசி தவறு. அசீரிய படை தலைநகர் சமாரியாவை 3 வருஷம் முற்றுகையிட்டு கடைசியில கிமு 720ல அந்த நகரத்தை முழுசா அழிச்சிட்டாங்க. அசீரிய மன்னன் 2ஆம் சார்கோன் பெருமையா சொல்லிக்கிறான், சமாரியாலிருந்து மட்டும் 27,290 பேரை நாடு கடத்தினேன்னு. அசீரியர்களோட பாணியே இதுதான். ஒரு இடத்த ஜெயிச்சா அங்க இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாம் அவங்க பேரரசோட வேற மூலைக்கு அனுப்பிடுவாங்க. இப்படி மக்களை சிதறடிச்சதுனால அந்த வடக்கு ராஜ்யத்தைச் சேர்ந்த 10 கோத்திர மக்களும் என்ன ஆனாங்கன்னே தெரியாம போச்சு. இவங்களத்தான் நம்ம இன்னைக்கும் காணாமல் போன 10 கோத்திரங்கள்னு சொல்றோம். வடக்கிலிருந்த அண்ணன் இஸ்ரேல் இப்போ சரித்திரத்திலிருந்து காணாம போயிட்டான். இப்ப தெற்கிலிருந்த தம்பி யூதா மட்டும் தனியா நிக்கிறான். அவனை சுத்தியும் பெரிய பெரிய பேரரசுகளோட நிழல். அவன் நிலைமை என்ன ஆக போகுது? கொஞ்ச காலத்துக்கு யூதா ராஜ்யம் ரொம்ப அமைதியா அசிரியாவுக்கு கப்பம் கட்டிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எசேக்கியா மன்னன் ஆட்சிக்கு வந்ததும் அவன் ஒரு பெரிய முடிவெடுத்தான். சுதந்திரம். அசிரியாவுக்கு எதிரா கிளர்ச்சி செய்ய அவன் முடிவு பண்ணான். அதுக்காக எருசலேம் நகரத்தை ஒரு பெரிய போருக்கு தயார்படுத்தினான். நகரத்தை சுத்தி அகலமான மதில் சுவர கட்டுனா, எதிரிகள் முற்றுகையிட்டாலும் தண்ணீர் பஞ்சம் வராம இருக்க பூமிக்கடியில ஒரு சுரங்க பாதையை வெட்டி தண்ணீர் கொண்டு வந்தான். அசீரிய படை வந்தது. அதோட மன்னன் ஷனகரிப் எசேக்கியாவ ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச பறவை மாதிரி எருசலேம்குள்ள அடைச்சு வச்ச அன்னு அவனோட கல்வெட்டுல பெருமையா சொல்லியிருக்கான். யூதாவோட பல நகரங்களை அழிச்சது உண்மைதான். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவங்களால எருசலேம் நகரத்தை மட்டும் கைப்பற்ற முடியல. நகரம் தப்புச்சது. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த விலை ரொம்ப அதிகம். ஒரு பெரிய தொகையை கப்பமா கட்ட வேண்டியதா போச்சு. காலம் மாறுச்சு. அசீரியா பேரரசு வீழ்ந்து அதைவிட பெரிய பாபிலோனிய பேரரசு ஆட்சிக்கு வந்தது. யூதா மறுபடியும் கிளர்ச்சி பண்ணுச்சு. ஆனா இந்த முறை முடிவு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ராணுவ புறக்காவல் நிலையத்திலிருந்து கிடைச்ச ஒரு ஓட்டுல இந்த வரி எழுதப்பட்டிருக்கு: அசேக்காவிலிருந்து வரும் நெருப்பு சிக்னல் இனி தெரியவில்லை. இதோட அர்த்தம் என்னன்னா, பக்கத்து கோட்டை வீழ்ந்து விட்டது. எங்களால இனிமே சிக்னல் பார்க்க முடியல. அடுத்து நாங்க தான். அந்த கடைசி நேர திகிலையும் நம்பிக்கை இன்மையையும் இந்த ஒரு வரி அப்படியே நமக்கு காட்டுது. யூதாவின் அழிவு ஒரே நாள்ல நடக்கல. முதல்ல கிமு 597ல பாபிலோனிய படைகள் வந்து ராஜாவையும் முக்கியமான ஆட்களையும் சிறைப்பிடிச்சு பாபிலோனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறமும் யூதாவில இருந்த கடைசி ராஜா ஜிதேக்கியா கிளர்ச்சி செஞ்சா. அதோட விளைவு கிமு 586ல பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் எருசலேமே முழுசா அழிச்சான். புகழ்பெற்ற சாலமோனின் ஆலயத்தையும் இடிச்சு தரமட்டமாக்குனான். அவ்வளவுதான், இஸ்ரவேல் மக்களோட ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. சரி, ராஜ்யம் போச்சு, கோயில் இடிஞ்சு போச்சு, மக்கள் அடிமையா கொண்டு போகப்பட்டாங்க. இதோட இந்த மக்களோட கதையே முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இங்கதான் சரித்திரத்திலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குது. அவங்களோட இந்த முழுமையான தோல்விதான் அவங்களோட அடையாளத்தை அழிக்காம இன்னும் பல மடங்கு உறுதியாக்குச்சு. பபிலோன்ல அடிமைகளா இருந்தப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நமக்கு ஏன் இந்த நிலைமை, நாம என்ன தப்பு செஞ்சோம்? அப்போதான் அவங்களுக்கு ஒரு புதுவிதமான புரிதல் வந்தது. இது கடவுள் கொடுத்த தண்டனை, நாம தப்பான வழியில போனதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு நினைச்சாங்க. இந்த நேரத்துலதான் அவங்க தங்களோட புனித நூல்கள் எல்லாம் ஒன்னா தொகுத்து அதை இன்னும் கவனமா படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கடவுள் இனிமே இஸ்ரேலுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்ல, இந்த முழு பிரபஞ்சத்துக்கே அவர்தான் கடவுள்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. கோயில் இல்லாமலே கடவுளை வழிபட ஓய்வு நாள், உணவு விதிகள் மாதிரியான விஷயங்களை இன்னும் இறுக்கமா கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்களோட அடையாளம் இப்போ நிலத்தையோ கட்டடத்தையோ சார்ந்து இல்ல, அது ஒரு புத்தகத்தையும் சில பழக்க வழக்கங்களையும் சார்ந்து இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு பேரரசு மாறுச்சு. பாபிலோன பாரசீக பேரரசு கைப்பற்றுச்சு. அதோட மன்னன் மகா சைரஸ் ஒரு ஆச்சரியமான அறிவிப்பை வெளியிட்டான். பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிற யூதர்கள் திரும்பவும் அவங்க சொந்த ஊரான எருசலேமுக்கு போகலாம், அங்கு இடிக்கப்பட்ட அவங்க ஆலயத்தை திரும்பவும் கட்டிக்கலான்னு சொன்னான். அவங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலை. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு திரும்பி வந்தவங்க பழைய ஆட்களா இல்ல. அவங்க அனுபவங்கள் அவங்கள முழுசா மாத்திருச்சு.
இஸ்ரேல் மற்றும் யூதாவோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. பெரிய பெரிய ராஜ்யங்கள் வீழ்ச்சியடையும், பிரம்மாண்டமான கோட்டைகளும் கோயில்களும் இடிஞ்சு தரமட்டமாகும். ஆனா சில கருத்துக்களும் நம்பிக்கைகளும் அது மட்டும் அழியாது. அது தப்பி பிழைக்கும், காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். கடைசியில இந்த உலகத்தையே வடிவமைக்கிற ஒரு பெரிய சக்தியா மாறும். அப்போ நம்ம கடைசியா கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். அப்படிப்பட்ட கற்களையும் பேரரசுகளையும் விட நீடித்து நிக்கிற சக்தி வாய்ந்த கருத்துக்கள் எவை? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.